நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய நேர்வழியும் என்றென்றும் நிலவட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய மார்க்கமான தூய இஸ்லாம், சத்திய இஸ்லாம், இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட சத்திய மார்க்கமான தூய மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களை விட்டும் அல்லாஹ்வின் மீது மறுமை நாளின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணும் ஒவ்வொரு மூமினான பெண்ணும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் தடுத்த ஹராமாக்கப்பட்ட பாவச் செயல்களை விட்டு விலகியிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை நமக்கு தடை செய்தார்களோ அதை விட்டு விலகி இருப்பது, ஹராமாக்கப்பட்ட பாவங்களை இந்த உலகத்தில் செய்யாமல் வாழ்வது அல்லாஹ் நம் மீது சுமத்திய கடமை. ஒரு மூமின் ஹராமாக்கப்பட்ட செயல்கள், ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களில் ஈடுபடுவானேயானால் அந்த மூமினுக்கு அல்லாஹ்விடத்தில் மறுமையில் அவனை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விசாரணை மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனையும் மிக கடுமையாக இருக்கும். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக உம்முடைய இறைவனின் பிடி மிக கடுமையானது. அல்லாஹ் நம்மை பிடித்தான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் பிடிக்கக்கூடிய பிடியை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையை நாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, நம்மால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதனைகளை, அதாபுகளை அல்லாஹ் நமக்கு தருவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பாவிகளை தண்டிப்பதற்காக அவன் ஏற்படுத்தி இருக்கிற நரகத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய கடுமையான கடினமான பிடியை விட்டும், அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது நம் மீது சுமத்தப்பட்ட கடமை. நாம் தொழும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நபி அவர்கள் அதிகமாக பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை, நம்மையும் அதிகமாக பிரார்த்திக்க சொன்ன ஒரு பிரார்த்தனை, அல் குர்ஆன்ல அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு பிரார்த்தனை. சூரா பக்ராவுல வரக்கூடிய இரண்டாவது சூறாவான அல் பக்ராவுல உள்ள 201வது வசனம். அந்த 201வது வசனத்திலே இந்த துஆ, இந்த பிரார்த்தனை நமக்கு மிக பெரும் படிப்பினையாக அமைந்திருக்கிறது. இந்த பிரார்த்தனையை சற்று சிந்தித்து பார்த்தாலே அந்த ஒரு பிரார்த்தனையில் அனைத்து விஷயமும் அடங்கிவிடுகிறது. ஒரு மூமினுக்கு இந்த உலகத்தில் அழகான வாழ்க்கை, ஆகிரத்தில் அழகான வாழ்க்கை. ஒரு மூமின் விரும்புவது என்ன? இந்த உலகத்தில் அழகான வாழ்க்கையை ஒரு மூமின் விரும்புகிறான். மறுமையில நல்ல அழகான வாழ்க்கையை ஒரு மூமின் விரும்புகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் கேட்டு, அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது அல்லாஹ் நம் மீது சுமத்திய ஒரு கடமை. அந்த பிரார்த்தனைகளை
நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நம்முடைய தேவைகளை கேட்டு முறையிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த துஆவை, இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆখিরাতি ஹஸனத வக்கினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் மறுமை வாழ்க்கையிலும் எங்களுக்கு நீ நல்லதை தருவாயாக, நரக வேதனையை விட்டு, நரக நெருப்பின் அதாபை விட்டு எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்ற இந்த துஆவை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல நமக்கு கற்றுத் தருகிறான். நம்மில் பெரும்பாலான மக்கள் மனனம் செய்த ஒரு துஆ தான். மனனம் செய்யாதவர்கள் ஈஸியாக மனனம் செய்து விடலாம். சிறிய துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வக்கினா அஸாபன்னார். வெறும் 2-3 வரிகளில் அமைந்திருக்கிற மிகச்சிறிய ஒரு துஆ. இந்த மிகச்சிறிய துஆவுல நாம் அல்லாஹ்ட்ட எதை கேட்கிறோம்? அல்லாஹ், எங்களுக்கு இந்த துனியாவுல, இந்த உலகத்திலையும் நல்லதை கொடு, ஆகிரத்துல மறுமையிலையும் எங்களுக்கு நல்லதை கொடு, நரகத்தை விட்டு, நரக நெருப்பின் அதாபை விட்டு, வேதனையை விட்டு எங்களை காப்பாத்து என்ற ஒரு பிரார்த்தனையை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். நபி அவர்கள் அதிகமாக கேட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. நபி அவர்கள் நம்மை வலியுறுத்த கேட்க சொன்ன ஒரு பிரார்த்தனை என்று வருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை. அப்ப இந்த ஒரு பிரார்த்தனையை ஒரு மூமின் கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் மூமினாக இருப்பதற்கு அருகதை இல்லாதவனாக ஆகிவிடுகிறான். இந்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்ட்ட கேட்கலன்னு சொன்னா, இதனுடைய அர்த்தத்தை அவன் அறியவில்லை என்று சொன்னால், ஏன்னா அல்லாஹ் கற்றுத்தர விஷயம், இந்த உலகத்துல எங்களுக்கு நல்லதை கொடு, மறுமையில நல்லதை கொடு, நரக நெருப்பின் அதாபை விட்டு எங்களை காப்பாத்துன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். அப்படி கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் அந்நாடினால் நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் நல்லதை கொடுத்தால், ஹலாலானதை கொடுத்தால் நாம் எந்த பாவத்தையும் செய்ய வாய்ப்பில்லை. மறுமையிலும் நமக்கு நல்லதை கொடுத்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நமக்கு நல்லதை கொடுத்து நம்மளை நரகத்தில இருந்து காப்பாற்றி விட்டான்னு சொன்னா, அது மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கை ஒரு மூமினுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு மூமினுக்கு சிறந்த வாழ்க்கை எது? இந்த உலகத்திலும் அவனுக்கு நல்லது தரப்பட வேண்டும், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், மறுமையிலும் அவனுக்கு, அந்த மூமினுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், நல்லதை அல்லாஹ் தர வேண்டும். நரகத்தை விட்டு காப்பாற்றி விட்டால் நாம் போகக்கூடிய இடம் சொர்க்கம். அப்ப நரகத்தை விட்டு அதிகமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த அதாபை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். நரக நெருப்பை விட்டும் கபருடைய அதாபை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று செய்த தவறுகள், பாவங்களுக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அப்ப பாவ மன்னிப்பு கோருதல் அதிகமாக இருக்க வேண்டும். அதிகமாக நாம் நம்முடைய அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்தில அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய தவறுகளை மன்னித்து விடு என்று நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், தௌபா செய்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது, மற்றொரு ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது, ஒரு நாளைக்கு 100 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையான, அப்பழுக்கற்ற ஒரு சுத்தமான, பரிசுத்தமான வாழ்க்கை நபி அவர்களுடைய வாழ்க்கை. நபி அவர்கள் வாழ்க்கை வரலாறுகள் அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க இறந்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டு இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தடுத்த ஹராமான பாவம் எதையுமே அவங்க செஞ்சது கிடையாது. பொய் பேசினதில்லை, புறம் பேசினதில்லை, அவங்க வாழ்க்கையில மது அருந்தியதில்லை, எந்த பெண்ணையும் தவறா பார்த்ததில்லை, யார்கிட்டையும் தப்பா நடந்துகிட்டதில்லை, யாருடைய மனசில் நோகுற மாதிரி பேசினதில்லை. நபி அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையான, மேன்மையான வாழ்க்கையாக இருந்தது. தவறுன்னு பார்த்தா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாக மறதியின் காரணமா சில தவறான முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த மறதியின் காரணமாக தவறுதலாக சில முடிவுகள் தான் அவங்க எடுத்திருப்பாங்களே தவிர நபி அவர்கள் எந்த தவறையும் செய்ததாக நாம ஹதீஸ்ல பார்க்க முடியாது. அப்ப தன்னுடைய வாழ்க்கையில ஹராமாக்கப்பட்ட மானக்கேடான செயல்கள் அல்லது சிறு சிறு தவறுகள் கூட மானக்கேடான செயல்கள் எதுவுமே செய்யாத பெரும்பாவங்கள் மானக்கேடான செயல்கள் சிறு தவறுகளை கூட செய்யாத நபி அவர்களே ஒரு நாளைக்கு 100 வாட்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க. ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருக்காங்க, பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்கன்னு சொன்னா நாம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கேட்கணும்? நம்மள எத்தனை பேரு செஞ்ச பாவத்துக்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும்? ஒருத்தரை பத்தி பேசிட்டா அது பாவமா எழுதப்படுது. கோபத்துல கெட்ட வார்த்தை பேசிட்டா அது பாவமா பதிவு செய்யப்படுது. ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்துட்டா அது பாவமா எழுதப்படுது. ஃபஜ்ர் வக்த இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மிஸ் பண்ணோமோ எல்லாருக்குமே அது பாவம். இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதீங்களோ அத்தனை பேருக்கு நன்மை. ஃபஜ்ர் தொழுத எல்லாருமே யாரோட பொறுப்புல இருக்கீங்க? இன்னைக்கு முழுக்க அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் வக்த மிஸ் பண்ணீங்களோ அத்தனை பேரும் உங்க வாழ்க்கையில பாவத்தை செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பாவத்தையும் நபி அவர்களின் வாழ்க்கையில நாம பார்க்க முடியாது. அப்ப ஒரு நாளைக்கு நாம எவ்வளவோ தவறுகள் பாவங்களை செய்கிறோம். அதை நினைச்சு நாம வருந்துறோமா? அதை நினைச்சு வருந்துனா நம்முடைய உள்ளத்துல ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று அர்த்தம். செஞ்ச தவற நினைச்சு வருந்தி அதற்காக தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, இது யாருடைய பண்பு என்று சொன்னால் மூமின்களுடைய முத்தகீன்களுடைய பண்பு. செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலைப்படுவதும் அதுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதும் இறையச்சவாதிகள் மூமின்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறான். அப்படி எத்தனையோ பாவங்கள் தவறுகளை நாம் அன்றாடம் செய்கிறோம். சில ஹதீஸ்களிலே வருகிறது, நபி அவர்கள் தொழுகையில சஜ்தாவுல இருக்கும்போது சுஜூது செய்யும் போது நபி அவர்கள் அல்லாஹு மக்ஃபிர்லி என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹு மக்ஃபிர்லினா என்ன? அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. நான் செய்த தவறுகள் குற்றங்களுக்காக அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அர்த்தம். நபி அவர்கள் சஜ்தாவுலேயே அல்லாஹு மக்ஃபிர்லிங்கிற வார்த்தையை அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 100 முறையும் 70 முறையும் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். நாம் எத்தனையோ ஹராமான செயல்களை இந்த மக்கள் செய்து வருகிறார்கள். அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் தூய மார்க்கமான சத்திய மார்க்கமான அவனுடைய தூய மார்க்கமான இஸ்லாத்தில் பாவத்தையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக்கி விட்டான், நன்மைகளையும் தெளிவாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், ஹராம் ஹலால் இரண்டுமே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுவால். நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல, சஹீஹுல் புகாரி கிதாபுல, புகாரி ஹதீஸ் கிதாபுல நீங்கள் முதல் பக்கத்தில் எடுத்து பார்க்கலாம். முக்கியமான ஒரு செய்தி, அல் ஹலாலு பையினு வல் ஹராமு பையினு வ பைனஹுமா முஷப்பஹாத்துன் லா யஅலமுஹா